ஹாய் எல்லாருக்குமே வணக்கம். ரொம்ப நாளாக வீடியோஸ் எதுவுமே போட்டதில்லை. நான் எதுவுமே செஞ்சு வீடியோ போட்டதில்லை. சரி, ஓகே, ஏன் இதை பண்ணக்கூடாதுன்னு யோசிக்கும்போது தான் சரி ஃபஸ்ட்டு ஸ்மால் ஒன் லைக் ஈஸியான டாக்லேருந்து ஆரம்பிக்கலான்னு நினச்சேங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பலூனில் எப்படி டாக் செய்யலான்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போ டாக் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 260 எடுத்துக்கங்க. 260 பலூன் எடுத்துகிட்டு நல்லா 2 டைம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா கரெக்டாக அந்த நாசலில் வச்சுட்டுங்க. நல்லா ஏர் ஃபில் பண்ணிவிட்டு கரெக்டாக முடிச்சு போட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு 8 ஃபிங்கர்ஸ் இது மாதிரி ஒரு 8 ஃபிங்கர்ஸ் கேப் விட்டுட்டு நீங்கள் அதை டை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே டாக்ஸ் இருக்குது ஒரு பெரிய பபுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, லைக் அதோடைய ஃபேஸ் தான் நம்ம செய்ய போகிறோம். ஃபேஸ் செஞ்சதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம்னா, டாகுடைய காது இயர்ஸ் இருக்குது, ரெண்டும் ஒரே அளவில் இருக்கணும். இந்த பெரிய பபுள் அது ரெண்டையுமே கரெக்டாக ட்விஸ்ட் பண்ணிவிட்டு ஃபேஸ் இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, டாகுடைய நெக் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அடுத்து காலுக்கு லெக், தட் மீன்ஸ் டாகுடைய லெக் பண்ணுறோம். அதுவுமே 2 பெரிய பபுள் எடுத்து அதே சேம் ஹைட்டுக்கு ட்விஸ்ட் பண்ணிட்டு ரெண்டையும் ஒரு பேர் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபேஸ், இயர்ஸ், நெக், ஃப்ரண்ட் லெக், இது ஃப்ரண்ட் லெக். அப்புறமா என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, பாடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அது லாங் பபுள். அப்புறமா நம்மளுடைய பேக் லெக், பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தேவையா இன்றைக்கி ஈஸியாக எப்படி டாக் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்க இல்லைங்களா? எப்பவுமே டாக் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியஸ்ட் ஒன் இந்த பலூன் ஸ்கல்ப்டிங் டாக் தான். ஸோ இன்றைக்கி நான் இந்த டாகோடைய இதோடு முடிச்சுட்டேன். இதுக்கு 260லேயே நம்ம ஈஸியாக பண்ணலாங்க. 260ல் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், பார்க்க நல்லாவும் இருக்குங்க. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த டாக்ல